35,000 new voters are added. And BJP in Lok Sabha gets 1.9 lakh votes. And then in Vidhan Sabha, they get 1.75 lakh votes. And most of those voters that provided the BJP with their victory come from those 35,000 new voters who have been added. And this is not the case in only one constituency. It is the case in multiple constituencies. It is the case in Shiv Sena constituencies, Congress constituencies, NCP constituencies. வணக்கம். டெல்லி தேர்தல் ஆம் ஆத்மி கட்சி தோற்று போனது, பிஜேபி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை அரசி பார்க்கும்போது மகாராஷ்டிரா தேர்தலையும் பார்க்கணும், ஹரியானா தேர்தலையும் பார்க்கணும், டெல்லி எலெக்ஷனையும் பார்க்கணும். இதை போன்று வரக்கூடிய பீகார் எலெக்ஷன், அதற்காக 39 ஓட்டர்ஸ்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய தமிழ்நாடு எலெக்ஷன், இங்கேயும் 39 லட்சம் ஓட்டர்ஸ்கள் தயாராக இருக்கிறார்கள். இதற்கப்புறம் எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ இதே போன்று 39-40 லட்சம் ஓட்டர்ஸ்கள் பிஜேபி சட்டைப்பையில் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு டிரான்ஸ்போர்ட் செய்து, அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பின்பு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல்களில் பிஜேபிக்காக ஓட்டு போடக்கூடிய வேலையை இந்த 39 லட்சம் நபர்கள் பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த 39 லட்சம் நபர்கள் யார், எங்கிருந்து வருகிறார்கள், எப்படி வந்தார்கள், யாரால் உருவாக்கப்பட்டது, இவர்கள் உண்மையிலே இருக்கிறார்களா அல்ல வர்ச்சுவல் ஓட்டர்ஸ்களா என்கிற இந்த விஷயம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து நாம் இவிஎம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை இவிஎம் பற்றின ஒரு சிறிய ஆதாரத்தை கூட அதற்கு எதிராக யாராலையுமே காட்ட முடியவில்லை. அது காங்கிரஸாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், அல்ல பல்வேறு ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், குற்றச்சாட்டு மட்டும்தான். அதற்கான இடத்தை தேர்தல் ஆணையமும் கொடுக்கவில்லை. ரிசர்ச் பண்ணி இதற்கான ஆய்வுகளை செய்து நாங்கள் வெளியிடுவோம் என்று எதுவும் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வரக்கூடிய கேள்விகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்கணும். தேர்தல் ஆணையம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் அல்ல மற்ற அமைப்புகளை வைத்து பிஜேபிக்காக வேலை பார்க்கிறார்களா இல்லையா என்கிற இந்த கேள்வி. எப்படி டெல்லி எலெக்ஷனில் இந்த ரிசல்ட் வந்தது? டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய அளவில் எஜுகேஷன் சிஸ்டம், ஹெல்த் செக்டர், அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக பல்வேறு வேலைகளை செய்தார்கள். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ வாட்டர், இது எல்லாமே கொடுத்து வந்தார்கள். அப்போ எப்படி அவர்கள் தோற்றார்கள் என்கிற இந்த கேள்வி. இதையும் தாண்டி டாக்டர் B.R. அம்பேத்கருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை நான் படிக்கிறேன், கேளுங்கள். The electoral role is most fundamental thing in a democracy. எலக்ட்ரோரல் ரோல், தேர்தல் என்கிற இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் ஒரு நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் மிக முக்கியமான பங்கை விதிக்கிறது. It was of the utmost importance that elections should be freed from any kind of interference. தேர்தல் மட்டும் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் சுதந்திரமாக வேலை பார்த்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். The election machinery should be outside the control of executive government. எவ்வளோ முக்கியமான லைன் என்று நீங்கள் பாருங்கள். ஒட்டுமொத்த எலெக்ஷன் மிஷினரியே ஆளும் கட்சி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி, கவர்மெண்ட் அதோடைய பிடியிலிருந்து வெளியே தனிச்சையாக சுதந்திரமாக வேலை பார்க்கணும். இது டாக்டர் B.R. அம்பேத்கர் கொடுத்த இந்த வார்த்தை. இதே வார்த்தையை வைத்து நேற்று ராகுல் காந்தி, சஞ்சய் ராவுத் மற்றும் சுப்ரியா சுலே 3 பேருமே ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த ப்ரெஸ் மீட்டிற்கான ஒரு சிறிய ப்ரோமோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த ப்ரோமோவில் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்கள், எலக்ட்ரோரல் ரோல் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் திங் இன் டெமோக்ரஸி என்கிற விஷயத்திலிருந்து தொடங்கி எங்களுக்கு ஒரு லிஸ்ட் தேவைப்படுகிறது. இந்த லிஸ்ட் என்ன? மகாராஷ்டிரா எலெக்ஷனில் நீங்கள் புதிதாக சேர்த்த இந்த 39 லட்சம் ஓட்டர்ஸ்கள், அவர்களுடைய பெயர் என்ன, விலாசம் என்ன, அவர்களுடைய ஃபோட்டோ என்ன, அவர்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இன்னொரு பக்கம் ஃபார்ம் 17 நான் போன வீடியோவில் ஒரு விஷயத்தை கூறினேன்.
நேற்று இரவு 11:30 மணி வரை இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் நேற்று இரவு 11:30 மணி வரை இன்னைக்கும் அந்த ரிசல்ட், அந்த டேட்டா வெளிவரவில்லை. எத்தனை ஆண்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் டெல்லியில், எத்தனை பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இதே டேட்டாவை தான் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு பின்பு சிவசேனா, என்சிபி, அதாவது சரத்பவார் குரூப், சரத்பவார் அணி, உத்தவ் டாக்கரே அணி மற்றும் காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இதுவரை அந்த டேட்டா வெளிவரவில்லை. ஹரியானா எலெக்ஷன், அதற்கு பின்பும் இதே போன்ற விஷயங்களை எடுத்து காட்டினார்கள், அதுவும் வெளிவரவில்லை. லோக்சபா எலெக்ஷன்லேருந்து விதான்சபா எலெக்ஷன் வரை எப்படி திடீர் என்று 39 லட்சம் ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்கிற இந்த கேள்வி எடுத்து வைக்கப்பட்டது. இந்த பதிவில் நீங்கள் மிக முக்கியமாக பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டும். மில்கிப்பூர் உத்தரப்பிரதேஷ், அங்கே நடந்த பை எலெக்ஷன், சமாஜ்வாதி கட்சி, அங்கேயும் இதே குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்கள். அதாவது வோட்டர்ஸ் லிஸ்டில் புதிதாக பல்வேறு நபர்களை இணைத்து விட்டது பிஜேபி, பல்வேறு நபர்களை நீக்கிவிட்டது பிஜேபி என்கிற இந்த விஷயம். இதே போன்ற குற்றச்சாட்டை ஒரு மாதத்திற்கு முன்பே ஆம் ஆத்மி கட்சி டெல்லி எலெக்ஷனில் பிஜேபி செய்யக்கூடிய சதியாக எடுத்து வைத்தார்கள். அதாவது டிசம்பர்லேருந்து ஜனவரி அந்த 15 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் புதிய ஓட்டர்ஸ்களுக்கான அப்ளிகேஷன், 5% புதிய ஓட்டர்ஸ்களை இணைப்பது, 10% ஏற்கனவே இருந்த ஓட்டர்ஸ்களை நீக்குவது. அதாவது 15% ஒட்டுமொத்த டெல்லி ஓட்டர்ஸ்களிலிருந்து 15% ஓட்டர்ஸ்கள் அங்கே கடுபடி நடந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு பிப்ரவரி 7ஆம் தேதி சிவசேனா, என்சிபி மற்றும் காங்கிரஸ் 3 பேரும் இணைந்து ஒரு பிரஸ் மீட்டை வைத்தார்கள். அதில் நேரடியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதற்கு பின்பு ராகுல் காந்தி என்ன பேசினார், எந்த விதமான குற்றச்சாட்டை அவர் எடுத்து வைத்தார், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கப் போகிறேன், பாருங்கள். इलेक्शन कमीशन हमें लिस्ट नहीं दे रही है. उनकी जिम्मेदारी बनती है कि जल्दी से जल्दी लोकसभा, विधानसभा, महाराष्ट्र की लिस्ट वो एनसीपी, शिवसेना एंड कांग्रेस पार्टी को पकड़ा दें, क्योंकि हम इस मामले को आगे ले जाना चाहते हैं. हम इस इन्वेस्टिगेशन को एंड तक ले जाना चाहते हैं. लोकसभा इलेक्शन இருந்து விதான்சபா எலெக்ஷன் வரை, அதாவது மகாராஷ்டிரா தேர்தலும் போது கடந்த 5 வருடத்தில் 2019 to 2024 வரை வெறும் 32 லட்சம் ஓட்டர்ஸ்கள் தான் இணைக்கப்பட்டது. பிட்வீன் லோக்சபா எலெக்ஷன் டு விதான்சபா எலெக்ஷன் இந்த 5 மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 39 லட்சம் ஓட்டர்ஸ்களை மகாராஷ்டிராவில் இணைத்தார்கள். வெறும் 5 மாதத்தில், 5 வருடத்தில் 32 லட்சம் ஓட்டர்ஸ்கள், 5 மாதத்திற்குள் 39 லட்சம் ஓட்டர்ஸ்கள். இந்த ஓட்டர்ஸ்கள் எப்படி வந்தார்கள், யாரால் இணைக்கப்பட்டது, இவர்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன, இவர்களுடைய பேர் என்ன, இவர்களுடைய அட்ரஸ் என்ன, அந்த புதிய ஓட்டர்ஸ்களுக்கான ஆதார் கார்டெல்லாம் இருக்குமா இல்லையா, அது எங்கே, இது போன்ற கேள்வியை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள். இது மட்டுமல்ல, அடல்ட் ஓட்டர்ஸ், அதாவது 18 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை ஹெல்த் மினிஸ்ட்ரி வெளிவிட்ட டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 9,54 லட்சம் நபர்கள் மட்டும்தான். 9,54 லட்சம். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 9,70 லட்சம் ஓட்டர்ஸ்கள். இப்படி ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் இதற்கான பதில் கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? ஓட்டர்ஸ் லிஸ்ட் கான்ஸ்டியூன்சி முறைப்படி நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். பாப்புலேஷன், ஆக்சுவல் பாப்புலேஷன் என்ன, ஓட்டர்ஸ்களுடைய பாப்புலேஷன் என்ன, இதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? இந்த மேனிப்புலேஷன் யாருக்காக செய்யப்பட்டது, இது போன்ற பல்வேறு கேள்விகள் வருகிறது. எலெக்ஷன் கமிஷன் இது போன்ற கேள்விகளுக்கான பதில் கொடுத்தே தீர வேண்டும். இதே இடத்தில் கம்தி என்கிற ஒரு கான்ஸ்டிடியூன்சி, இந்த இடத்தில் அதாவது லோக்சபா தேர்தலும் போது காங்கிரஸிற்கு கிடைத்த ஓட் 1,36,000 1.36 lakh ஓட்டர்ஸ். அதே ஒரு 5 மாதத்திற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது.
அசெம்பிளி எலெக்ஷனிலும் காங்கிரஸிற்கு கிடைத்த ஓட்டு 1,34,000. அதாவது பெரிய வித்தியாசம் கிடையாது, வெறும் 2,000 ஓட்டு தான் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இதே இடத்தில் பிஜேபிக்கு கிடைத்த ஓட்டு லோக்சபா எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 1.19 லாக் ஓட்டு, அதாவது 1,19,000 ஓட்டு லோக்சபா எலெக்ஷனில். இந்த முறை நடந்த தேர்தல் அசெம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 35,000 ஓட்டு அவர்களுக்கு அதிகமாக கிடைத்தது. இந்த கான்ஸ்டியூவன்சியில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? அதே 35,000 ஓட்டர்ஸ்கள். அப்போது புதிதாக சேர்க்கப்பட்ட அனைத்து ஓட்டர்ஸ்களுமே பிஜேபிக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டார்களா? அப்போது இங்கே தான் இங்கே கேள்வி வருகிறது. என்சிபி, சிவசேனா, காங்கிரஸ் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடமிருந்து அந்த டேட்டாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த டேட்டாவை எங்களுக்கு கொடுங்க. உங்கள் மீது நாங்கள் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கவில்லை. அந்த டேட்டா எங்களுக்கு கிடைத்தால் மட்டும்தான் எங்களால் அதை அனலைஸ் செய்து மற்ற விஷயங்களை எடுத்து காட்ட முடியும். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை செய்ய மறுத்து வருகிறது. பிஜேபியோடைய ஸ்ட்ரைக் ரேட் 90% எங்கெல்லாம் இருந்ததோ அந்த அனைத்து இடங்களிலுமே புதிய ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டார்கள். இதே விஷயத்தை நான் டெல்லி எலெக்ஷனுக்கும் நான் ப்ரூஃப் செய்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக நீங்கள் பார்க்க வேண்டும். மகாராஷ்டிரா எலெக்ஷன் இதை பற்றின ஒரு மேப் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த மேப்பை கவனமாக பாருங்கள். என் கையில் இந்த மேப் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் இந்த மேப்பை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிடுவேன். அதாவது 5 மாதத்திற்கு முன்பு லோக்சபா எலெக்ஷனும் போது நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த ப்ளூ கலராக இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இந்தியா அலைன்ஸை சார்ந்த நபர்கள் அந்த ஓட் வங்கி. அதில் சிவசேனா, காங்கிரஸ், என்சிபி 3 பேருமே இருக்கிறார்கள். வெறும் 5 மாதம் கழித்து இன்னொரு ஓட்டு எலெக்ஷன் நடக்கிறது, அசெம்பிளி எலெக்ஷன். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலும் வெறும் பிஜேபி மட்டும்தான். எப்படி இந்த மேட்ச் நடந்தது? என்ன சாதித்து விட்டார்கள்? கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அல்ல அமித்ஷா அவர்கள் தேர்தல் களத்தில் கூட இறங்கவில்லை. லோக்சபா எலெக்ஷனும் போது 2019ஆம் ஆண்டு 8,86,76,946 ஓட்டர்ஸ்கள் இருந்தார்கள். அதே நீங்கள் பார்த்தீர்கள்னா லோக்சபா எலெக்ஷன் 2024 போது 9,30,61,760. அசெம்பிளி எலெக்ஷன் 2029 நீங்கள் பார்த்தீர்கள்னா 8,38,38,267 ஓட்டர்ஸ். ஆனால் அசெம்பிளி எலெக்ஷன் 2024 வருவதற்குள் அந்த 8,86,00,000 இருந்த ஓட்டர்ஸ் திடீர் என்று அதிகரித்து 9,70,25,119 உயர்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 72 லட்சம் ஓட்டர்ஸ்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். இது எப்படி? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இன்னொரு ஆங்கிளை நீங்கள் பார்க்கணும். இது எல்லாமே இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனை பற்றி தான் பேசுகிறேன். அதாவது ஒப்போசிஷன் காங்கிரஸ், என்சிபி அண்ட் சிவசேனா. ஹரியானா எலெக்ஷனுக்கு பின்பு மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரை என்னெல்லாம் தில்லுமுல்லுக்கள் நடந்ததோ புரிவதற்கே அவர்களுக்கு நேரம் பிடித்திருக்கிறது. அதாவது எந்த விதமான சதி அவர்கள் செய்து இவிஎம் மீது குற்றச்சாட்டு எடுத்து வைக்க இதற்கு மேலே தேவையில்லை. ஏன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமே கரப்ட் ஆகிவிட்டது. ஒட்டுமொத்த சிஸ்டம் வழியாகவே இது போன்ற புதிய ஓட்டர்ஸ்களை சேர்த்து இப்போ தேர்தல் ஆணையம் அங்கே வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கிறார். அதாவது தேர்தல் ஆணையம் கூறக்கூடிய விஷயம், நாங்கள் தான் உங்கள்கிட்ட இந்த ஃபார்ம் 17 டேட்டாலாம் கொடுத்துட்டோமே, எங்கள்டெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம், ஒரு எம்எல்ஏ தன்னுடைய ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சியிலும் போய் அந்த ஃபார்ம் 17 கலெக்ட் பண்ணி தான் வரணும். எங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டா தேவைப்படுகிறது. அந்த சென்ட்ரலைஸ்ட் டேட்டா இருந்தால் மட்டும்தான் எங்களால் அதற்கான ஆய்வுகளை செய்து அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியும். இதே போன்ற சென்ட்ரலைஸ்டு டேட்டா டெல்லியிலும் கிடைக்கணும் என்கிற அந்த விஷயத்தை ராகுல் காந்தி நேற்று தன்னுடைய பிரஸ் மீட்டில் பேசியிருக்கிறார். ஈவன் இஃப் வி அஸ்யூம் தட் they have already given us the list, then why are they not making it available now? எலெக்ஷன் கமிஷன் தானே கூறுகிறது நாங்கள் கொடுத்துட்டோம்னு. மறுபடியும் கொடுங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்கிறீங்க, இன்னொரு வாட்டி கொடுப்பதில் என்ன
தவறு. இதை அவர் நேற்று எடுத்து வைத்திருக்கிறார். சுப்ரியா சுலே அவர் என்ன பேசினார் என்று. உத்தம் ஜான்கர் என்கிற ஒரு எம்எல்ஏ அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அவருடைய கிராமத்தில் மாக்கர்வாரி கிராமத்தை பற்றி நானும் ஒரு வீடியோவை பேசியிருக்கிறேன். அந்த கிராமத்தில் எனக்கு வரக்கூடிய ஓட்டை விட ரொம்பவே குறைவாக ஓட்டு வந்திருக்கு. நான் வெற்றி பெற்றுட்டேன், அதில் தவறு கிடையாது. ஆனால் கூட எனக்கு அந்த உண்மை தெரிய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை வைத்து அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைத்து பேருமே சேர்ந்து பேலட் பேப்பர் வழியாக ஒரு எலெக்ஷனை நடத்தலாம் என்கிற ஒரு விஷயத்திற்கு வந்திருக்கிறார்கள். தேர்தல் ஒரு மாக் போல், அதாவது உண்மையான போல் இல்லை, மாக் போல். அட்லீஸ்ட் ஐ ஷுட் நோ ஹவு மச் ஐ ஷுட் ஹவ் காட். போலீஸை அனுப்பி தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை நடத்த விடாமல் தடுத்து விட்டது. இங்கிருந்தே ஒரு கேள்வி வெளிவந்தது. அதாவது தேர்தலில் தில்லுமுள்ளு நடக்கவில்லை என்றால் எதற்காக நீங்கள் இந்த தேர்தல் ப்ராசஸை மாக் போலை தடுத்து நிறுத்தினீர்கள்? ராஜ் தாக்கரே அவருடைய ஒரு கேண்டிடேட், அவர் போட்ட ஒத்தை ஓட்டு கூட அவருக்கு போய் சேரவில்லை. அவர் தனக்கு ஓட்டு போட்டிருக்காரு. குடும்பத்தெல்லாம் விட்டுருங்க, ஒரு சிங்கிள் ஓட்டு கூட அவருக்கு கிடைக்கவில்லை. தனக்காக அவர் பட்டன் அமுக்கிட்டு வந்திருக்காரு, அது கூட வரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் எடுத்து வைக்கிறார். சரி, இப்போ சஞ்சய் ராவுத் அவர் கூறிய ஒரு விஷயம், இந்த 39 லட்சம் ஓட்டர்ஸ்கள் எங்கேருந்து வந்தார்கள், அடுத்து எங்கே போக போகிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள். இதில் கொஞ்சம் பேர் டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் வில் கோ டு பீகார். அதாவது எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் புதிய புதிய ஓட்டர்ஸ்களாக உருவாக்கக்கூடிய நபர்கள். இது ஒரு டேட்டா. இந்த டேட்டா தேர்தல் ஆணையத்திற்கு தெரிந்து கூட, மேனிப்புலேட்டட் வழியாக இந்த டேட்டா உள்ள வருகிறது என்று தெரிந்து கூட அவர்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஹரியானா எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷனை பற்றி எத்தனை குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்தாலும் கூட ஒரு புக்லெட் மாதிரி புக்லெட்டை தயாரித்து ஹைகோர்ட்டில் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது, சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நாங்கள் சீண்டக்கூடாது, அது அவர்களுடைய பர்சனல் இஷ்யூ, அவர்கள் சரியாக தான் இண்டிபெண்டன்ட் பாடியாக வேலை பார்க்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார், தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஆனால் கேள்விகளுக்கு சரியான பதில் ஏன் இதுவரை கொடுக்கவில்லை என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது, மகாராஷ்டிரா அல்ல ஹரியானா தேர்தலும் போது ஆப்போசிஷன் உறங்கி கொண்டிருந்தது. தேர்தல் முடிந்ததற்கு பின்பு, ரிசல்ட் வந்ததற்கு பின்பு 2-3 மாதங்களுக்கு பின்பு தான் இன்னைக்கு இது போன்ற பிரஸ் மீட்களை வைத்து கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் காங்கிரஸ், என்சிபி அண்ட் சிவசேனா. ஆனால் தேர்தல் நடப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பே ஆம் ஆத்மி கட்சி இந்த விஷயத்தை பிடித்து விட்டது. அதாவது ரொம்பவே ஒரு அக்ரெசிவ் முறையில் தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு தாக்குதல் எவிடன்ஸ் முறையாக அவர்கள் எடுத்து வைத்தார்கள். எவிடன்ஸ் உட்பட அவர்கள் எடுத்து காட்டினார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள், இந்த ஆர்டிக்கலை பாருங்கள். த ஹிந்துஸ்தான் டைம்ஸோட இந்த ஆர்டிக்கல், பல்வேறு நியூஸ் பேப்பரும் இதை கவர் செய்தார்கள். ஹரியானா, மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் பிஜேபி எப்படி வெற்றி பெற்றது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, புதிய ஓட்டர்ஸ்களை திணித்து தான் அவர்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைத்ததாக அவர் எடுத்து வைத்த விஷயம். எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன் எப்படி இந்த அளவில் தேர்தலுக்கு சற்று முன்பு வர தொடங்குகிறது. அதாவது டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை, டிசம்பர் 15 2024 ஜனவரி 2 2025ஆம் ஆண்டு, அதாவது வெறும் 17 நாட்களில் 1,05,000 புதிய ஓட்டர்ஸ்களுடைய அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. அந்த அப்ளிகேஷன் வந்த ஒரு சில நாட்களிலேயே 10,000 ஓட்டர்ஸ்களை உடனடியாக இவர்கள் சேர்த்து விட்டார்கள். ஒரே ஒரு கான்ஸ்டிடுவன்சி எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே இருக்கக்கூடிய 6,177 ஓட்டர்ஸ்களை நீக்கியது மட்டுமல்லாமல், அதாவது 5.77% ஆஃப் தட் பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி, அதே கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு 10% அதிகமான ஓட்டர்ஸ்களை, புதிய ஓட்டர்ஸ்களை சேர்த்திருக்கிறார்கள். எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் 5.5% நீக்கியது, அந்த இடத்தில் 10% ஓட்டர்ஸ்களை சேர்ப்பது, ஆக மொத்தம் 15.5% ஓட்டர்ஸ்கள் அவர்களுக்கு நடுவே நடந்த அந்த தில்லுமுள்ளு. இந்த விஷயத்தை அதிஷி, சௌரப் பாரத்வாஜ் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் 3 பேரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டை எடுத்து வைத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களிடம் இந்த விஷயம் போய் சேர்ந்தது. ஆனால் மீடியா என்ன செய்தது? எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை.
ஒட்டுமொத்த டெல்லி எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆங்காங்கே 1100 ரூபாய், 2000 ரூபாய், 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டது, புடவைகள் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சி அந்த கேள்வி எடுத்து வைத்தால் கூட, அந்த ஆதாரங்களை கொடுத்தால் கூட, டெல்லி போலீஸ் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2 பேருமே இணைந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எங்களுக்கு எந்த விதமான ஃபுட்டேஜும் கிடைக்கவில்லை, எங்களுக்கு இதை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜஸ்ட் சர்ச் டெல்லி எலெக்ஷன் சாரி டிஸ்ட்ரிபியூஷன், டெல்லி எலெக்ஷன் 1100 டிஸ்ட்ரிபியூஷன், டெல்லி எலெக்ஷன் 2500 பிரைப், இந்த வார்த்தைகளை மட்டும் சர்ச் பண்ணி பார்த்தீர்கள்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும். 3.9 மில்லியன் voters, அதாவது டெல்லி எலெக்ஷனில் 3.9 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டர்ஸ்கள் இவர்கள் அங்கே ஷிஃப்ட் ஆனார்கள்னு நீங்கள் பார்த்தீர்கள். நிச்சயமாக பீகார் மற்றும் டெல்லி எலெக்ஷனில், இதற்கப்புறம் வரக்கூடிய உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனிலும் இந்த 39 லட்சம் ஓட்டர்ஸ்கள் பரப்பப்பட இருக்கிறார்கள். வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலிலும் இந்த டேட்டா, இந்த நம்பர் வரும். அப்படி வந்து பிஜேபி ஆட்சியை பிடித்து விட்டால் கூட உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மீடியாவுடைய மேனிப்புலேஷன், தேர்தல் முடிவு வந்த அடுத்த நிமிடமே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு எக்ஸிட் போல நீங்கள் காட்டுறீங்க. அந்த எக்ஸிட் போல எப்படி எடுத்தீங்க எதுவுமே தெரியாது. ஆனால் எப்படி எக்ஸிட் போல் வருகிறதோ அதே போன்று தான் ரிசல்ட் வருகிறது. எக்ஸிட் போலை எப்படி கணிக்கிறார்கள், எக்ஸிட் போல் எதற்காக வருகிறது என்கிற அந்த விஷயத்தை தாண்டி ஏன் தேர்தல் ஆணையம் அந்த டேட்டாவை வெளியிடுவதில்லை? எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை பூத்தில், எந்த கான்ஸ்டியூன்சியில் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கிறது, பர்சன்டேஜ் வேண்டாம், இங்கே நம்பர் வேணும். நீங்கள் பர்சன்டேஜில் தான் விளையாடுறீங்க. 9.56% அதிகரிச்சிருச்சு, 2.35% அதிகரிச்சிருச்சு, இல்லை 60% ஓட் அங்கே போடப்பட்டது, 67% ஓட் அங்கே போடப்பட்டது. பர்சன்டேஜ் வேண்டாம், வி நீட் நம்பர். அந்த நம்பரை கொடுக்க மறுக்கிறார்கள். அதாவது தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு ஒரு நாள் முன்பு, அதாவது நேற்று கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா மணீஷ் சிசோடியா ராஜீவ்குமாருக்கு எதிராக, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ராஜீவ்குமாருக்கு எதிராக ஒரு மிக சிவியரான அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். என்ன அலிகேஷன்? இந்த இடத்தில் தான் டிஎன் சேஷன் அமர்ந்த காலம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஆஃபீஸர் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இன்னைக்கு ராஜீவ்குமார் போன்ற கரப்ட் ஆஃபீஸர்கள் இருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய இந்த நபர்கள் டெல்லி எலெக்ஷனில் பல்வேறு வயலேஷன் நடந்தது. ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக பல்வேறு சதிகள் நடந்தது. பிஜேபியின் குண்டர்கள் ஆங்காங்கே கலவரங்களை தூண்டி வந்தார்கள். பிஜேபியின் குண்டர்கள் பணங்களை கொடுத்து வந்தார்கள், புடவைகளை கொடுத்து வந்தார்கள். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை. ப்ரூஃப் இருக்கிறது, ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ப்ரூஃப் இருக்கிறது. இந்த தேர்தலை பிஜேபிக்காக நடத்தது யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையமும் டெல்லி போலீஸும். இங்கே பிஜேபி களமிறங்கவில்லை. பிஜேபிக்காக தேர்தல் ஆணையம் அண்ட் டெல்லி போலீஸ் வேலை பார்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு. நான் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டிலிருந்து வெளிவந்த இந்த டேட்டா, அதாவது எலெக்ஷன் நடந்து முடிந்து 5ஆம் தேதி என்னைக்கு எலெக்ஷன் நடந்ததோ அன்னைக்கு இரவு 11:30 அவர்கள் வெளிவிட்ட டேட்டா. voter turnout data is 60.42%. 5ஆம் தேதி. 6ஆம் தேதி யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த டேட்டா அப்டேட் ஆகவில்லை. 7ஆம் தேதி டேட்டா அப்டேட் ஆகியிருக்கணும், ஆகவில்லை. 8ஆம் தேதி டேட்டா அப்டேட் ஆகியிருக்கணும், ஆகவில்லை. அதாவது ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் டேட்டா கொடுப்பதும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி டேட்டா கொடுப்பதும் வித்தியாசம் இருக்கிறது. ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா கொடுத்து எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. சென்ட்ரல் டெல்லியில் 59.9%, ஈஸ்ட் டெல்லியில் 62%, இந்த மாதிரியான ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்கிறார்கள். அதாவது பர்சன்டேஜ் வழியாக, நம்பர்ஸ் கிடையாது. இங்கே ராகுல் காந்தி கேட்டதும் நம்பர்ஸ் தான், இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி கேட்கிறதும் நம்பர் தான், எங்கள் போன்ற நபர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்பதும் அந்த நம்பர் தான். அந்த நம்பர் எங்க? வேர் இஸ் த நம்பர்? ஹவு மெனி நம்பர் ஹவ் voted? ஹவு மெனி விமென் ஆர் மென் voters have voted? இந்த கேள்விக்கான பதில் ஏன் கிடைக்கவில்லை? lack of transparency in Delhi election voters turnout ratio. இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 70 கான்ஸ்டியூன்சியில், அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் தேர்தல் நடந்த அன்னைக்கு 11:41 வரை
estimated number was 60.42%. This will be updated as information becomes available. No further updates have been provided till date. இந்த நிமிஷம் வரை அந்த அப்டேட் வரவே இல்லை. அப்போ யார் மீது நீங்கள் கேள்வி கேட்பீர்கள்? யார் இதற்கான பொறுப்பு? தேர்தல் ஆணையம் எதற்காக இந்த டீலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அரசியல் கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுங்கள், அது மட்டும் தான் கேட்கிறார்கள். அப்போது எதற்காக நீங்கள் எந்த விதமான பதிலையும் கொடுப்பதில்லை? ஃபார்ம் 17 பற்றி தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி கேட்டுக்கொண்டிருந்தது, கடைசி வரை அவர்கள் கொடுக்கவில்லை. ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கான ஒரு வெப்சைட்டையே தொடங்கி அந்த வெப்சைட்டில் அவர்கள் கையில் இருந்த ஃபார்ம் 17 அனைத்தையுமே அப்டேட் செய்து விட்டார். அதாவது எந்த ஃபார்ம் 17ஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வெளிவிட வேண்டுமோ அதே ஃபார்ம் 17ஐ இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தனக்கான ஒரு வெப்சைட்டை டெவலப் செய்து அதில் அப்டேட் செய்யக்கூடிய நிலை வந்துவிட்டது. அப்புறம் எந்த விதமான தேர்தல் ஆணையத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? எதற்காக இவிஎம்ஐ பற்றி மட்டும் நாம் கேள்வி எழுப்ப வேண்டும்? இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே கரப்ட் ஆகிவிட்டது, ராட்டன் ஆகிவிட்டது. அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மீதே கேள்விகள் எழும்பும்போது தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் இது போன்ற ரிசல்ட் மீது எப்படி நம்பலாம், எப்படி இந்த ரிசல்ட்டை சரி என்று பார்க்கலாம் என்கிற இந்த கேள்வியுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்களை, இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி, அதாவது ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் வழியாக எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.